மிகப்பெரிய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அரசியல் கட்சியிலேருந்து அச்சுறுத்தல் வருதுன்னு சொல்ல பெரிய நடிகர்களே சொல்லியிருக்காங்க. இதனா இவங்க ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த நடிகர்களை கூப்பிட்டு நீங்க பேசுங்கன்னு என்ன செய்யறாங்கன்னா கட்டாயப்படுத்துறதாக போன தடவை சொல்லப்பட்டது. இப்போ அவங்களே விரும்பி வந்து பேசினாங்களா, இவங்க அவங்கள வந்து கூப்பிட்டு பேச வச்சாங்களாங்கிறது ரெண்டாவது விஷயம். இது நடிகர்கள் சொன்னா மக்கள் கேட்கறாங்கிற சரியான விஷயம் தான். அந்த நடிகர்களை நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா இந்த மாதிரி போதை பழக்கத்திலிருந்து மாறுறதுக்கோ அல்லது மதுவிலிருந்து மாறுறதுக்கோ மது ஒழிக்கிறதுக்கோ மது இல்லாமல் ஆக்கிறதுக்கோ அவங்கள என்ன செய்யுங்களேன், அவங்கள வந்து நீங்க ஆனா பாதிய வரியா கட்டிடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான செயலா இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வரமுன்னு என்ன சொன்னீங்கன்னா, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் மது கடைகளை படிப்படியாக குறைப்போம், கடைசியில மூடுவோம் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. நாங்க ஒன்றும் அறக்கட்டளை நடத்தல, என்ஜிஓ நடத்தல, நாங்களும் அரசியல் கட்சி தான் நடத்துறோம், எங்களுக்கும் அரசியல் கூட்டணியில் எங்களுக்கு பங்கு வேணும்னு தான் நாங்க நினைப்போம் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. அப்போ அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடுல என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது அந்த வந்து அதிகமான சீட்டு வாங்கி கூட்டணியில வந்து பங்கு பெறணும், அல்லது நாம வேற கூட்டணிக்கு நம்ம இந்த காரணமா வச்சு ஏதாவது ஒரு காரணம் வேணும், ரீசன் வேணும் இல்லையா. ஒரு கூட்டணியை விட்டு விலகணும் போது அவங்க ஒன்று சீட் ஷேரிங்ல பிரச்சனை வரணும், அல்லது வந்து கூட்டணியில பங்கு தரலங்கிற பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுதான் வெளியே வர முடியும். சிஎம் சொல்லும் போது நம்ம அதுக்கு புரிஞ்சுக்கிற முடியாதா? அந்த மாதிரி அவங்க வந்து அவங்கள வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர வைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவாளர் விரும்பினாலும், அமைச்சரா பார்க்கணும்னு விரும்பினாலும், ஆனா அவங்க வந்து அந்த கட்சி வந்து கட்சிக்குள்ள இருக்கிற அவங்களுடைய மருமகன் சபரீசனும் வந்து ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் மேடையில பேசிக்கிறீங்க. ஆனா நீங்க செய்யறது வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது. அதுலயும் கமிஷன் அடிக்கிறீங்க. இந்த 3000 ரூபாய் கொடுக்குறேன்றீங்க. ஏற்கனவே நீங்க வந்து 5000 ரூபாய் கொடுக்க சொல்லி நீங்க போராடின வீடியோலாம் இருக்கு. நீங்க வந்து அதிமுக ஆட்சியில் வந்து நீங்க 5000 ரூபாய் கொடுங்க உங்களுக்குன்னு சொல்லி கேட்ட வீடியோலாம் இருக்கு. நீங்க 5000 ரூபாய் கொடுக்க நீங்க மோசடி செஞ்சு உறுதியாயிடுச்சு, உங்களுடைய மனுவை நாங்க ஏத்துக்கிட்டு மனுவை தள்ளுபடி பண்றோம்ன்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது இன்னும் அடுத்த மேல் விசாரணைக்குன்னு போகும்போது அவர் குற்றவாளின்னு நிரூபணமாகும் போது அவருடைய அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி என்ன செய்யும், அந்த மோடிஜி கொண்டு இருக்க புது சட்டத்தின்படி என்ன செஞ்சிடும், அது வந்து ரத்தாகிரும். சார், இப்போ தமிழகத்துல மாணவர்கள் பயன்பெறும் வகையில கல்லூரி மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் கட்டமாக 20 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வந்துட்டு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு, உலகம் உங்கள் கையில்னு சொல்லிட்டு. எப்படி சார் பாக்குறீங்க? இது ஏற்கனவே மடிக்கணினி அந்த அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்துட்டு இருந்தது தான். இவங்க நிறுத்திட்டாங்க, மறுபடியும் என்ன செஞ்சிருக்காங்க, கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்று முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மடிக்கணினியை நீங்க படம் பார்க்கறதுக்கோ அல்லது கேம் விளையாடுறதுக்கோ யூஸ் பண்ணாதீங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களை வந்து உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கு உலகத்தை இதோட தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க. இவங்க கரெக்டான செயல் செஞ்சா கூட அந்த மாணவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தாம நீங்க என்ன கொடுத்தாலும் அவங்க அடுத்த ஸ்டெப்க்கு எப்படி வருவாங்க? பெரும்பாலான மாணவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல +2 படிக்கிற பள்ளிக்கூடத்துல கூட காலேஜில் கூட என்னவா இருக்குன்னா அந்த கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கிறதாக மக்கள் பேசிக்கிறாங்க. முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா அதை முதல்ல கட்டுப்படுத்தணும், நிறுத்தணும். அது உள்ளக்கு வர்றது உங்களை தாண்டி எப்படி வரும்? உங்களுடைய உளவுத்துறை, உங்களுடைய காவல்துறை, அதை தாண்டி எப்படி அது உள்ளக்கு வரும், எப்படி எங்க புழங்கும்? அப்ப நீங்க என்ன செய்யணும், முதல்ல மாணவர்களை நீங்க முன்னேற்றணும்னு நினைச்சா, உண்மையிலே முன்னேற்றணும்னு நினைச்சா நீங்க அதை முதல்ல என்ன செய்யணும், அதை கட்டுப்படுத்தணும், அதை தடுக்கணும், அது இல்லாமல் ஆக்கணும். அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க மடிக்கணினி கொடுத்தாலும் சரிதான், நீங்க அதுக்கப்புறமா நீங்க அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு எது கொடுத்தாலும் அது அவங்கள போய் சென்றடையும். அவங்க வந்து என்ன செய்வாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்க, மாணவர்கள் முன்னேறுவாங்க, உலக மாணவர்கள் வந்து இவங்களோட போட்டி போடுவாங்க. எல்லாம் கரெக்டான விஷயம்தான். நீங்க முதல்ல செய்ய வேண்டியது அவங்க அடிப்படையா இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கஞ்சா புழக்கத்தை அதை நீங்க என்ன செய்யணும், கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தினாதான் இது போய் பலனை தருமே தவிர இல்லைன்னா இது பலன் தராது. இது என்னுடைய பார்வையா இருக்கு. இது வந்துட்டு சினிமா துறை சார்ந்த நடிகர்களும் வரவேற்றிருக்காங்க சார். மாணவர்களின் எதிர்காலத்தை நோக்கி திமுக அரசு பல்வேறு திட்டங்கள் வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு கருத்து என்ன சார்? இது 20-30 வருஷம் முன்னெல்லாம் மிகப்பெரிய நடிகர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அரசியல் கட்சியிலேருந்து அச்சுறுத்தல் வருதுன்னு சொல்ல பெரிய நடிகர்களே சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா இவங்க ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த நடிகர்களை கூப்பிட்டு நீங்க பேசுங்கன்னு என்ன செய்யறாங்களா, கட்டாயப்படுத்துறதாக போன தடவை சொல்லப்பட்டது. இப்போ அவங்களே விரும்பி வந்து பேசினாங்களா, இவங்க அவங்கள வந்து கூப்பிட்டு பேச வச்சாங்களாங்கிறது ரெண்டாவது விஷயம். இது நடிகர்கள் சொன்னா மக்கள் கேட்கறாங்கிற சரியான விஷயம் தான். அந்த நடிகர்களை நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா இந்த மாதிரி போதை பழக்கத்திலேருந்து மாறுறதுக்கோ அல்லது மதுவிலிருந்து மாறுறதுக்கோ மது ஒழிக்கிறதுக்கோ மது இல்லாமல் ஆக்கிறதுக்கோ அவங்கள என்ன செய்யுங்களேன், அவங்கள வந்து நீங்க பயன்படுத்துங்க. அது சரியான நிலைப்பாடா இருந்தா கூட நீங்க வந்து அவங்கள முந்தின ஆட்சியில் நீங்க மிரட்டி அவங்கள வந்து சில விஷயங்களை செய்ய வச்சது மாதிரி இந்த வார்த்தையும் நீங்க செய்ய வச்சிருக்கலாம் இல்லைன்னு மக்கள் அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்க. நீங்க வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, மக்களுக்கு எது கெட்டதோ அந்த விஷயத்த அந்த சினிமா நடிகர்கள் சொன்னா கேட்பாங்கன்னா மதுவிலிருந்து விழுப்புறத்துக்கு நீங்க அவங்கள என்ன செய்யுங்க, அவங்கள வச்சு பயன்படுத்துங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து போடுங்க. போடும்போது மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க. அதை முதல்ல செய்யுங்க. முதல்ல இந்த நாட்டுல வந்து மது ஒழியாம நீங்க என்ன நலத்திட்டங்களை கொடுத்தாலும் நீங்க ஒரு 1000 3000 கொடுத்தாங்கன்னா கூட அது கூட நேரம் ஒயின் ஷாப்புக்கு தான் போகுமே தவிர அது மக்களுக்கு உண்மையான ஒரு பலனை கொண்டு தராது.
அதுக்கு இந்த நடிகளை பயன்படுத்துங்க. நீங்க உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு நீங்க அவங்கள மிரட்டி கூப்பிட்டு வந்து வைக்காதீங்க. இது மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. இது போல நீங்க செய்யற தொழில் தொடர்ந்து இருந்தா அடுத்த ஆட்சி உங்களுக்கு தான் இருக்காது. இப்போ இன்னைக்கு தமிழகத்துல சென்னை மாநகராட்சியில் தொடங்கியிருக்காங்க காலி மதுபாட்டில் திட்டத்தை வந்துட்டு திரும்ப பெறக்கூடிய வசதியை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? காலி மதுபாட்டில திரும்ப கொடுத்தா 10 ரூபா கொடுத்துறாங்கன்றாங்க. அது வந்து ஒரு வகையில சரியான திட்டமா இருந்தாலும் கூட இது திருடுறவங்ககிட்ட இருந்து வரி வாங்குற மாதிரி இருக்கு. திருடிட்டு போ, ஆனா பாதிய வரியா கட்டிரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான செயலா இருக்கு. நீங்க ஆட்சிக்கு வர முன்ன என்ன சொன்னீங்கன்னா, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம், கடைசியில மூடுவோம் அப்படின்னு நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. அந்த வாக்குறுதியை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அதுக்கு பதிலா மது பாட்டில திரும்ப வாங்குவோம். ஏன்னா அங்கங்க போட்டு போயிடறாங்க. அது காலில் குத்துது, செப்டிக் ஆகுது. அது விலங்குகள், மாடு அந்த மாதிரி எல்லாம் காலில் குத்துது, யானைகள் காலில் குத்துறதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம வந்து வீடியோவில் பார்த்துருக்கோம். அதெல்லாம் அது நீங்கள் வந்து மதுப்பாட்டை திரும்ப வாங்குறது சரியான நிலைப்பாடாக இருந்தாலும், இது என்னுடைய பார்வையை பார்க்கணும்னா, ஒரு திருடிட்டு போயிட்டான், அதில் பாதி நீ வரியா கட்டினா நீ சுத்தமானவன் ஆயிரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க மதுவை கொடுக்குறீங்க, திரும்ப பாட்டில் வாங்குறீங்க. இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நீங்க வந்து என்ன செய்யணும், உங்களுடைய வாக்குறுதியில மிக முக்கியமான வாக்குறுதி என்னன்னா, மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம், கடைசியில மூடுவோம் அப்படிங்கிற நீங்க வாக்குறுதியை கொடுத்தா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அதை செய்யாம நீங்க மதுப்பாட்டில் திரும்ப வாங்கினா 10 ரூபா கொடுப்பேன், 20 ரூபா கொடுப்பேங்கிறதெல்லாம் வந்து வெத்து விளம்பரமா தான் இருக்கு. உண்மையான மக்களை நீங்க நேசிக்கக்கூடியவங்களா இருந்தா, மக்கள் வளர்ச்சி அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா, மக்கள் சுபீட்சம் அடையணும்னு நினைச்சீங்கன்னா, இளம் விதவைகள் அதிகமான மாநிலம்னு சொன்ன உங்க தங்கச்சி அதெல்லாம் இல்லாம ஆகணும், பெண்கள் நலமா இருக்கணும், அவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய பணமும் அவங்க கிட்ட சேரக்கூடிய செல்வமும் அவங்க கிட்டே தங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த 45,000 கோடி ரூபாய் வருமானத்துக்காண்டி நீங்க மது வச்சுக்கிட்டு 4ல் 1 பங்கு மது வருமானத்துல தான் இந்த அரசாங்கம் ஓடுதுன்னு வேற உங்களுடைய அமைச்சர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு மதுவினால் வரும் வருமானம் வந்து நாட்டுக்கு அவமானம். நீங்க வந்து நீங்க செய்யறது வந்து நாட்டுக்கு அவமானம் செய்றீங்க. இதுக்கு பதிலாக நீங்க அவங்களுக்கே நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, மதுவை மூடிட்டீங்கன்னா, உங்களுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு என்ன செய்யும், உற்பத்தி பெருக்க எடுக்கும். இந்த மதுவுல விழுந்து அவன் மயங்க விழுந்து அவன் தன்னுடைய பிழைப்புக்கு போகாம இருக்கிறவன் என்ன செய்வான், பிழைக்க போயிடுவான். அவன் கொண்டு வந்து கொடுக்குற அந்த 500,000 வீட்டுல சேமிக்கப்படுவாங்க. எல்லாமே சுபிட்சமாகும். நம்ம இந்தியாவில கூட சில மாநிலங்களில் மது இல்லாம இருக்கு. பீகார்ல மது இல்லை, குஜராத்ல மது இல்லை. அந்த மாதிரி சில மாநிலங்கள் மது இல்லாம தான் பல ஆண்டுகளா ஓடிட்டு இருக்கு. ஆனா மது இல்லைன்னா நீங்க அரசாங்கத்தை நடத்த முடியாதுன்னு நினைக்காதீங்க. வேற வகையில உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அது ஈடு கட்டிடும். அந்த உழைப்பு வந்து என்ன செஞ்சிடும்னா உற்பத்தி பெருக்கத்துக்கு வந்துடும். மனித உழைப்பு உற்பத்திக்கு பெருக்கத்துக்கு வந்தா தானாவே நம்ம வந்து வரி அதிகாரமாயிரும். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதியில மதுவை ஒழிப்பேன், மதுவை மூடுவேன், இந்த தேர்தல் அளிக்க ஏதாவது சொல்லுங்க, மதுவை மூடுவேன், முழுசா மூடுவேன்னு சொல்லுங்க. அது உங்களுக்கு ஆதரவு தருவோம். இல்லைன்னா நீங்க இந்த அடுத்த ஆட்சி நீங்க நிச்சயமா நீங்க வர முடியாது. நீங்க ஆட்சியில அதிகார பகிர்வு வேண்டும், கூட்டணி இல்லாம வந்துட்டு ஜெயிக்கவே முடியாது தமிழகத்துல அப்படின்னு சொல்லி மீண்டும் வந்துட்டு மாணிக்கம் தாக்கூர் ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. எதன் அடிப்படையில சார் எப்படி பாக்குறது அரசியல்? அது அவங்களுடைய தேர்தல் பார்வையாளர் சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கட்சிகள் இருந்து அங்கங்க குரல் எழுது கேட்கும்போது அவர் சொல்றாரு, நாங்க ஒன்னும் அறக்கட்டளை நடத்தல, என்ஜிஓ நடத்தல, நாங்களும் அரசியல் கட்சி தான் நடத்துறோம், எங்களுக்கும் அரசியல் கூட்டணியில எங்களுக்கு பங்கு வேணும்னு தான் நாங்க நினைப்போம் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காரு. அப்போ அவங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடுல என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது அந்த வந்து அதிகமான சீட்டு வாங்கி கூட்டணியில வந்து பங்கு பெறணும், அல்லது நாம வேற கூட்டணிக்கு நம்ம இந்த காரணமா வச்சு ஏதாவது ஒரு காரணம் வேணும், ரீசன் வேணும் இல்லையா. ஒரு கூட்டணியை விட்டு விலகணும் போது அவங்க ஒண்ணு சீட் ஷேரிங்ல பிரச்சனை வரணும், அல்லது வந்து கூட்டணியில பங்கு தரலாங்கிற பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயத்த வச்சுதான் வெளியே வர முடியும். அதுக்காக தான் முன்கூட்டியே குழு அமைச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அந்த அடிப்படையில அவங்களுடைய பெரும்பாலான அவங்க கட்சி தலைவர்கள் வந்து எம்எல்ஏக்கள் அவங்கலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம ஆட்சியில பங்கு எடுக்கணுங்கிறத அவங்களுடைய எண்ணத்துக்குள்ள ஓரளவுக்கு 90% வந்துட்டாங்க. ஒரு காரணம். 2வது காரணம், யார் பங்கு தராங்களோ அந்த பக்கம் சாஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் அவங்க கூட இருக்குது. இது வரக்கூடிய தேர்தல் வந்து இன்னொரு 2 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள கூட்டம் நிச்சயமா மாறும். காங்கிரஸ் வேற பக்கம் போவோம். அவங்க ஆட்சியில பங்கு கேட்கறதுல அதிகமான குரல் எழுந்துகிட்டே இருக்கு. கார்த்தி சிதம்பரத்துல இருந்து ராஜேஷ்ல இருந்து அப்படி குரல்கள் அதிகமாயிட்டே தான் இருக்கு, தவிர அது குறையல. செல்வ பிறந்தையும் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் தலைவராக இருக்கலாம், அவர் தன்னுடைய பேச்சை அடக்கி வாசித்தாரே தவிர அவருக்கும் என்னன்னா காட்சியில பங்கு வேணும். அதே மாதிரி இந்த அவரும் அந்த தேர்தல் பொறுப்பாளர் வந்து டெல்லியில இருந்து போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து அறக்கட்டளையா என்ஜிஓ நடத்தல, நாங்களும் ஆட்சியில பங்கு கேட்க விருப்பம் உடையவன் தான் கேட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும், காங்கிரஸ் கூட்டணி வேற கட்சிக்கு போகும். இது என்னுடைய பார்வை. காங்கிரஸ் எந்த கட்சிக்கு சார் போகும்? இந்த பக்கம் அதிமுக பாஜக இருக்கு, இந்த பக்கம் திமுக விட்டு வெளில வந்தாங்கன்னா என்ன ஆப்ஷன் சார் இருக்கு? இது ஏற்கனவே ஒரு ஆப்ஷன் வந்து ஓபன் பண்ணிருக்காங்களே. அவர் பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்திச்சதெல்லாம் நம்ம ஊடகத்துல பார்த்துட்டோம். நம்ம ஏற்கனவே ராகுல் காந்தியை வந்து நேரடியாக சந்திச்ச சந்திப்புலாம் இருக்கு. அப்புறம் கரூர் துயரத்துக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி டைரக்டா விஜய் கிட்ட பேசின தகவலாம் இருக்கு. அப்போ மத்திய அந்த மத்திய காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் கூட அந்த தாவேக்காவுடைய கூட்டணியை விரும்புகிற மாதிரி தான் தெரியுது. நேற்று ராஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க.
விஜயோட கூட்டணியோட காங்கிரஸ் வந்தால் உங்களுக்கு 4 லாபம் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அப்புறம் இருக்கிற பாண்டிச்சேரி 4மே உங்களுக்கு என்ன செய்யும், கை கொடுக்கும். ஏன்னா சற்றேறக்குறைய மம்முட்டி, மோகன்லாலுக்கு இணையான ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை வந்து கேரளா வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு அங்க கை கொடுக்கும்னு ஒரு சிக்னல் போட்டிருக்காரு. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போய் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வரக்கூடிய தேர்தல் 2 மாசத்துல தெரிஞ்சிடாது. இல்ல, ஓராண்டுக்கு முன்னதாக விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் விஜய் சொல்லியிருந்தாரு, ஆட்சியில பங்கு இருக்கு, அதிகாரத்துல பங்கு இருக்குன்னாரு. அப்பயே வந்துட்டு கூட்டணிக்கு யாருமே சிக்னல் கொடுக்காத போது இது வரைக்கும் இந்த குரல் வந்துட்டு 2வது முறையாக ஒலிக்கல விஜய் தரப்புல இருந்து. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்துட்டு சேருமா சார், வாய்ப்பு இருக்குமா? கடைசி நேரத்துல கூட அந்த வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வந்து உதாரணம் பார்த்துருக்கோம். ஏற்கனவே காலையில வரைக்கும் வைகோ வந்து கருணாநிதி கூட இருந்தவர், சாயந்தரம் ஜெயலலிதா கூட போன கதையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கூட நெருக்கத்துல 22 நாள் இருக்கும்போது, எலெக்ஷனுக்கு 22 நாள் இருக்கும்போதே கூட்டணி மாறின கதையெல்லாம் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் இவங்க பேசிக்கிட்டே வருவாங்க. ஆனா 2 பக்கம் பேசி நடந்துட்டு இருக்கு. அவங்க உள்ள 2 பேரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீட் ஷேரிங்ல 2 பக்கம் பேசும்போது அதுல வந்து கடைசி நேரத்துல கூட 23 நாட்கள் தேர்தலுக்கு இருக்கும்போது கூட என்ன செய்யலாம், அந்த கூட்டணி மாறி அவங்க வந்து தேர்தலில் பங்கெடுக்கலாம், அவங்க கூட்டணி வைக்கலாம். அது அந்த நேரம் நெருங்கும் போது தான் பார்க்கணும். அது கூட இவங்க வந்து கொஞ்சம் அந்த முட்டிக்கிட்டே இருப்பாங்க. 2 பக்கமும் என்ன செஞ்சுருவாங்க. ஒரு தடவை அப்படித்தான் தேமுதிக வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது 2011 திமுகவுடைய பேச்சு நடத்தினாங்க. அப்புறம் வந்து ஏடிஎம்கே பேச்சு நடத்தினாங்க. அதுக்கு 2016 அதே மாதிரி தான் 2 பக்கம் பேசும்போது திமுகவுடைய பேச்சை கூட்டணிக்கு அனுப்பின 3 பேர், சந்திரசேகர், அந்த சந்திரகுமார், ஈரோடு சந்திரகுமார், கும்மிடிப்பூண்டி சிஹெச் சேகர், இவங்க 3 பேரையும் பேசுறதுக்கு அனுப்புனாரு. ஆனா அவங்க வந்து மக்கள் நல கூட்டணிக்கு விஜயகாந்த் போனோம்னா அந்த 3 பேரை மட்டும் உடச்சி கூட்டு போயிட்டாரு கலைஞர் கருணாநிதி. அந்த மாதிரி வந்து கூட்டணி வந்து கடைசி நேரம் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா 2 பக்கம் பேசிட்டே இருப்பாங்க. அந்த 23 நாள் இருக்கும்போது தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய பார்வைக்கு தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய கனிமொழி வந்துட்டு தேர்தல் அறிக்கையை வந்துட்டு தயாரிக்கிற குழுவில் வந்துட்டு திமுகவில் இருக்காங்க. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில தேர்தலில் அவங்க போட்டியிடறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு, அவங்க அதான் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்கறது? அவங்களுடைய பிறந்த நாளைக்கு வந்து அவங்களுடைய ஆதரவாளர்கள் நிறைய பேர் போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. நீங்க வந்து தமிழக அரசியலுக்கு வரணும்னு அந்த ஆதரவாளர்கள் விரும்புறாங்க. ஆனா அவருடைய மருமகன் சபரீசன் இருக்கார் இல்லையா, அவர் அதை விரும்பல. அவங்கள வந்து டெல்லியில என்ன செஞ்சிடலாம், அங்கேயே வச்சுக்கலாம் டெல்லி அரசியல். ஏன்னா இவர் அடுத்து வந்து இவர் வரணுன்ற எண்ணத்துல வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில முதலமைச்சர் வாழ்த்துல கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, கனிமொழி வந்து அங்க பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு இன்னொரு அடமொழி ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த கனிமொழியை வாழ்த்தும் போது பாராளுமன்றத்துல கர்ஜனை மொழின்னு இருக்காரு. அப்படின்னா நீங்க அங்கே இருந்துருக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்க இருந்துங்க, பார்லிமெண்ட்ல இருந்துக்கங்க, உங்களை வந்து டெல்லியிலே நாங்க அப்படின்ற அர்த்தம். அதோட சிம்பாலிக். ஒரு சிஎம் சொல்லும் போது நம்ம அதுக்கு புரிஞ்சுக்கிற முடியாதா? அந்த மாதிரி அவங்க வந்து அவங்கள வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர வைக்கணும்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவாளர் விரும்பினாலும், அமைச்சரா பார்க்கணும்னு விரும்பினாலும், ஆனா அவங்க வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிற அவங்களுடைய மருமகன் சபரீசனும் வந்து அவங்கள மாநில அரசுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, ஒண்ணுமே அவங்க வந்து மத்தியிலே இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறாங்க. இது வரக்கூடிய தேர்தல் அவங்க சீட்டு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். ஏற்கனவே எம்பியா இருக்காங்க, கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அரசியல் மாற்றம் என்ன வருதுன்னு பார்ப்போம். திருவள்ளூர்ல எம்எல்ஏ வந்துட்டு கோவிந்தராஜன் வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ நிர்வாகிகளை பொதுமக்களிடையே தாக்குதல் உண்டு பண்ணியிருக்காங்களே, எப்படி பாக்குறது சார்? தொடர்ச்சியாக இது போல சம்பவம் நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல தேனியில எம்பி அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொதுமக்களை வந்துட்டு அடிக்கும் நோக்கத்தோட சீறிட்டு இருந்தாரு. அந்த வீடியோகள்லாம் வைரல் ஆச்சு. அடுத்துதான் அங்கே அடிச்சு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறது? திமுகவே ஒரு வன்முறை கட்சி தான். அது ஏற்கனவே ஒரு இஸ்லாமியர மேடையில வச்சு அடிச்சுன அந்த கதையெல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஆவடி நாசர் கள்ள தூக்கி வீசின தன்னுடைய கட்சிக்காரன் மேல சேர் எடுத்துட்டு வாங்குறாரு. அவன் எடுத்து வரதுக்கு ஏதோ கவனம் கள்ள தூக்கி வீசுறாரு. அதான் இதெல்லாம் வந்து அந்த கட்சியுடைய நிர்வாகிகளே பெரும்பாலும் வந்து ஒரு அன்குவாலிஃபைடு, அதாவது அந்த அரசியலுக்கு தகுதியற்றவங்களா தான் இருக்காங்க. பொதுமக்கள் முன்னிலையில் அவர் ஒன்றிய செயலாளர், அவர் ஒன்றிய அவை தலைவரை அடிச்சு அவர் வந்து எனக்கு நீங்க சொல்லாம நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னு கேட்டிருக்காரு. அவ்வளவுதானே. இது வந்து கட்சிக்குள்ள நீங்க சொல்லணும், நீங்க அறிவிக்க கொடுக்கணும், கொடுக்கல. அதை கேட்டதுக்கு அவர் வந்து அடிச்சிருக்காரு. திமுக இது வந்து இல்லைன்னு என்ன தெரியுதுன்னா, திமுகவுடைய நிர்வாகிகள் பலரும் வந்து தங்களுடைய நிர்வாகிகளை, தங்களுடைய கட்சிக்காரங்களை அடிக்கக்கூடியவங்களாகவும் திட்டக்கூடியவங்களாகவும் பகிரங்கமா திட்டக்கூடியவங்களாக இருக்காங்க. தவிர இதை வந்து அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் தலைவர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு திமுக விட்டு எங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்குதோ, எங்க உங்களுக்கு கண்ணியம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு நீங்க மாறிடுங்க. நீங்க வந்து திமுக இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி அடி வாங்கிட்டு, நீங்க திட்டு வாங்கிட்டு, கல் அடி வாங்கிட்டுலாம் நீங்க இருக்க தேவையில்ல. அதை நிறைய கட்சிகள் உங்களை என்ன செய்யறாங்க, வரவேற்க தயாரா இருக்காங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னா, அங்கே அவமானப்பட்டு அவங்களோட இருக்குது போதா கண்ணியமா மனிதாபிமானத்தோட மனித உரிமையோட நீங்க சொல்ற மாதிரி மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு யார் சொல்லியிருக்கா? உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் சொல்லியிருக்காரு, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. நீங்க அந்த மானத்தையும் அறிவை விட்டுட்டு நீங்க அவங்க கூட இருக்க தேவையில்ல. நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய அறிவுரை 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்குதா நீங்க அங்க மாறுங்க. இது வந்து மக்கள் வந்து அவங்களுடைய திமுக காரங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா,
அவங்க வந்து வன்முறை செய்றவங்களா இருக்காங்க. இவங்களையே இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. தங்க தமிழ்ச்செல்வன் என்ன செய்றாருன்னா, அவர் வந்து அந்த பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்க வர்றாங்க. அவங்க கேள்வி கேட்க ஒண்ணு பதில் சொல்லணும். அல்லது நீங்க கார்ல ஏறி நீங்க போயிடலாம். அவங்கள நீங்க அடிக்க பாயலாமா? மீடியா பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நீங்க அடிக்க பாயலாமா? அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா, பொதுமக்கள் கிட்ட நீங்க சரியான முறையில நீங்க நடந்துக்கல. உங்க கட்சிக்காரர்கள் நடந்துக்கல. இது வரக்கூடிய தேர்தல் என்ன செய்யும்? விளைவா மாறும். நீங்க அடுத்த இடத்துல நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க. என்னுடைய பார்வை. பொங்கலுக்காக இப்போ தற்போது தமிழக அரசு 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ரேஷன் கார்டு அட்டைகளுக்கு. இதுல இந்த கரும்பு கொள்முதல்ல ஒரு கமிஷன் வந்துட்டு வாங்க போவதாக ஒரு தகவல் வெளியில வந்துட்டு இருக்கு. வருடந்தோறும் இது போல ஒரு பிரச்சனை வந்துட்டு விவசாயிகளிடம் ஒரு கோரிக்கை எழுந்து வந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறது சார்? இவங்க என்ன பொருள் வாங்கினாலும் அதுல கமிஷன் இருக்கும். என்ன கான்ட்ராக்ட் எடுத்தாலும் கமிஷன் இருக்கும். நேற்று அமித்ஷா சொன்ன மாதிரி, புதுக்கோட்டை மீட்டிங்ல சொன்ன மாதிரி, தமிழ்நாடு திமுக அரசாங்கம் கமிஷன் கரப்ஷன் அரசாங்கம்னு உள்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கரும்பு வாங்கினதா விவசாயிட்ட போய் 30% 20% கமிஷன் கேட்குறீங்களே. அவங்களே வந்து விவசாயம் பண்ணி அவங்க ஒரு பொருளை விளைவிச்சு 15 ரூபா தான் தருவேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு அவங்கள போய் நீங்க டார்ச்சர் பண்ணிட்டீங்க. விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பக்கம் மேடையில பேசிக்கிறீங்க. ஆனா நீங்க செய்யறது வந்து விவசாயிகளுக்கு எதிராக இருக்குது. அதுலயும் கமிஷன் அடிக்கிறீங்க. இந்த 3000 ரூபா கொடுக்குறேன்றீங்க. ஏற்கனவே நீங்க வந்து 5000 ரூபா கொடுக்க சொல்லி நீங்க போராடின வீடியோலாம் இருக்கு. நீங்க வந்து அதிமுக ஆட்சியில் வந்து நீங்க 5000 ரூபா கொடுங்க பொங்கலுக்குன்னு சொல்லி கேட்ட வீடியோலாம் இருக்கு. நீங்க 5000 ரூபா கொடுக்கல. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த 3000 ரூபாயை நீங்க கொடுத்துட்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கு மேலேயும் 1.5 லட்சம் ரூபாய் கடனை நீங்க ஏற்றி வச்சிருக்கீங்க. 3000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. ஒண்ணு, அது மக்கள் வந்து இந்த பொங்கல் கொண்டாட்டத்துக்கு வாங்கிக்கிறாங்க, பொங்கல் பரிசு, ரைட், ஓகே தான். ஆனா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர் மேலையும் அந்த ரேஷன் கார்டு மேல 1.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்றத தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க தர்றது கடன் வாங்கி தர்றாங்க. உங்களுக்கு வரியில வந்திருக்கு, நாங்க உபரியா வந்திருக்கோம், உங்களுக்கு gift தர்றோம், அப்படி தரல. அந்த 3000 ரூபாயும் சேர்ந்து உங்களுக்கு தான் உங்க மேலதான் கடனா வரப்போகுது. இதை நீங்க மக்கள் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கறது வந்து உபரி நிதியை கிஃப்டா கிஃப்ட் கொடுக்கறது வந்து உபரி நிதியை கொடுக்கணும். நீங்க கடன் வாங்கி நீங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சரியான நிலைப்பாட தெரியல. நீங்க 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 3000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா, பொதுமக்களுக்கு என்னுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் அவங்க 3000 ரூபாய் தர்றாங்கன்னா, ஏற்கனவே 1,45,000 ரூபாய் உங்க குடும்ப அட்டை மேல கடனா இருக்குது. இப்போ 1,48,000 ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அது உங்க தலையில தான் வந்து விடியுது. மக்கள் புரிஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க. அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுடைய சொத்து வந்துட்டு அமலாக்கத்துறை முடக்கி வச்சிருந்துச்சு. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த மனு வந்துட்டு தள்ளுபடி ஆயிருக்கு. என்ன காரணம் சார்? அது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்குல ஒரு 1.25 கோடி சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று இருக்கு. அந்த வழக்கு நடந்துட்டே இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு, இதுல இருந்து என்ன விடுவிக்கணும்னு சொல்லி ஒரு மனு போட்டிருந்தாரு. அந்த வழக்கு நடந்துட்டே இருக்கும்போது இல்ல, அது உறுதியாயிடுச்சு. என்னது, நீங்க சொத்து குவிப்பு செஞ்சது, நீங்க மோசடி செஞ்சது உறுதியாயிடுச்சு, உங்களுடைய மனுவை நாங்க ஏத்துக்க முடியாது, மனுவை தள்ளுபடி பண்றோம்ன்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது இன்னும் அடுத்த மேல் விசாரணைக்குன்னு போகும்போது அவர் குற்றவாளின்னு நிரூபணமாகும் போது அவருடைய அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி என்ன செய்யும், அந்த மோடிஜி கொண்டு வந்திருக்க புது சட்டத்தின்படி என்ன செஞ்சிடும், அது வந்து ரத்தாயிரும். இந்த சொத்து குவிப்பு வழக்கு இவங்க மேலே மட்டும் இல்ல, துரைமுருகன் மேல இருக்கு, இன்னும் நிறைய அமைச்சர்கள் மேல என்ன இருக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. இந்த தேர்தல் நெருங்க அந்த சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் வந்து நெருங்கிக்கிட்டே வரும். அடுத்த எலெக்ஷன்ல இவங்க போட்டியிட முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலையே அந்த சொத்து குவிப்பு வழக்குகள் வந்து இடி மூலமா வந்து நிற்கும். நிறைய பேருக்கு என்ன செய்யாதாங்க, திமுகல அடுத்த தடவை சீட்டு கொடுத்தாலும் கூட அவங்க ஜெயிச்சு அந்த எலெக்ஷன் அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா அவங்க எம்எல்ஏ பதவி போயிடும். அதனால நிறைய பேருக்கு அவங்க சீட்டு கொடுக்கறத தவிர்த்துருவாங்க. இந்த சொத்து குவிப்பு வழக்குல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்குலாம் மறுபடியும் திமுக என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, எம்எல்ஏ சீட் கொடுக்க மாட்டாங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. இது மோடிஜி கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டமா இருக்கு. அந்த திட்டத்தின்படி இந்த மாதிரி குற்றவாளிகளை என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்த அரசியலுக்கு வர மாட்டாங்க, நல்லவங்க வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்னுடைய பார்வையா இருக்கு.